अस्सलाम वालेकुम वेलकम बैक टू அவர் சேனல் டேஸ்ட் ஆஃப் கேக். இன்னைக்கு ரொம்பவே சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஹோம்மேட் சிக்கன் பீஸா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் ஒன் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டீங்கன்னா ஃபார் ஷுர் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வெளியேருந்து வாங்கி சாப்பிடவே மாட்டீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 பீஸா ட்ரை பண்ண போகிறேன், அதனால் 2.5 கப் மைதா எடுத்திருக்கேன். நீங்கள் 1 பீஸா ட்ரை பண்ண போகிறீங்கன்னா 1.5 கப் எடுத்தாலே போதும். இதுதான் என்னோடய மெஷர்மெண்ட் கப். இதுக்கு 2.5 கப்புக்கு நான் மைதா எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஏதாவது ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒன்றோட ஒன்று சேரணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சப்பாத்தி டவுக்கெல்லாம் மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து 2.5 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி நான் எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு மேலே தண்ணி போக தேவையில்லை. 2.5 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, சேம் திங் சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் ரேஸ் ஆனாலே போதும். 15 மினிட்ஸ்க்கு மேலே உரணும் தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பீஸா சாஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் இன்றைக்கி 6 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த 6 தக்காளியும் பாயில் பண்ணிக்கோங்க நல்லா. அப்போ தான் பீல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் தக்காளி. ஸோ நெக்ஸ்ட்டு 5 பல் பூண்டை நல்ல குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து அதையுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா அந்த வெட்டி வச்சுருந்த பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஷார்ட் அவுட் பண்ணிக்கோங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் சார்ட் அவுட் பண்ணாலே போதும். அந்த பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு தான். ரொம்ப வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்குலாம் வதக்க தேவையில்லை. கொஞ்சமாக இந்த மாதிரி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வெட்டி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீஸாக்கு டேஸ்ட் கொடுக்குறதே மெயின் ஃப்ளேவரே பீஸா சாஸ் தான். அது கண்டிப்பாக வெளியேருந்து வாங்காமல் நீங்களே வீட்டில் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஆரிகனோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆரிகனோஸ் இல்லைன்னா விட்டுக்கோங்க, ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், கொஞ்சம் காரமாக அண்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த சாஸ். அதுக்காக டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு திக் பேஸ்ட் மாதிரி வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ஜாரில் மாற்றிட்டு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணிங்கன்னா பீஸா சாஸ் ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து நான் 300 கிராம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு தோணுன ஸ்பைசஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் 65 எல்லாம் பண்ணுவோம் இல்லை, அந்த மாதிரி போதும். இல்லை உங்கள்கிட்ட ஏற்கனவே சிக்கன் ஃப்ரை பண்ண பீசஸ் இருந்ததுன்னா அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபார் யுவர் விஷ் தான், நமக்கு தோணுனது தான். ஸோ நான் எப்பவும் பண்ணுற மாதிரி கொஞ்சமாக ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக இருந்தாலே போதும். ஸோ ரொம்ப கோல்டன் ஃப்ரை ஆகணும்லாம் இல்லை, கொஞ்சம் நார்மலாக மீடியமாக ஃப்ரை பண்ணாலே போதும். ரொம்ப கிறிஸ்ப் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி ஃப்ரை பண்ணாலே சீக்கிரம் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் இன்றைக்கி ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன். ஸோ அதை 2ஆக வெட்டிட்டு குட்டி குட்டி ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவே தின்னாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து ஆனியன். ஸோ இதில் எந்த வெஜ்ஜஸ் வேணாலும் போடலாம். மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம், கேப்சிகம், ஆனியன், அப்புறம் வந்து கார்ன். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் பன்னீர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பன்னீரை கொஞ்சமாக லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனுக்கு பதிலாக. பார்த்தீங்களா 15 மினிட்ஸ்லேயே நம்மளுடைய பீஸா அவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. ஸோ இதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். சேம் பீசஸாக 2 பீசஸாக கட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்க்காக ஆக்கிக்கோங்க. பார்த்திங்களா, உங்களுக்கு கை வச்சு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக மைதா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பலாம் வேண்டாம், லைட்டாக போதும். ஸோ இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் சின்னதாக கூட நீங்கள் குட்டி ரவுண்டாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பட் அந்த மாதிரி நீங்கள் பீஸா பண்ணும்போது வேகிறதுக்கு உங்களுக்கு டைம் கொஞ்சம் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்ல தின்னாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா, கொஞ்சம் பெருசாக நீங்கள் இந்த மாதிரி பீஸா ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பீஸா பிளேட்டில் இந்த மாதிரி ரேப் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சைடு எட்ஜஸ்லாம் இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு லைட்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டாலே போதும். அந்த மாதிரி இருக்குது இல்லையா, அதனால் இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் சைடில் தொடுற மாதிரி. ரொம்பலாம் அழுத்தி பண்ணணும் இல்லை, லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்போக் எடுத்து இந்த மாதிரி நல்ல பீஸாவில் குத்தி விட்டுக்கோங்க. எதுக்குன்னா அப்போ தான் நம்ம சாஸ் வைக்கும்போது எல்லாம் கீழே வரைக்கும் ஃப்ளேவர் போகும். ஸோ அதனால் உள்ள ஃப்ளேவர் இறங்கணும் இல்லையா, அதனால தான். நெக்ஸ்ட்டு பீஸா சாஸை எடுத்து விட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. லுக் அட் தட் கலர் கைஸ், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சீஸ். ஸோ நான் வந்து இன்றைக்கி பீஸா சீஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் எப்போவுமே மொஜரல்லா சீஸ் தான் ஆட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி பட் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்காக பீஸா சீஸ் எடுத்திருக்கேன். ஸோ சாஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா சீஸ், நெக்ஸ்ட் வந்து சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கேப்சிகம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு நிறைய வெஜ்ஜஸ் வேணும்னா நிறைய வச்சுக்கோங்க, கொஞ்சமாக வேணும்னா கொஞ்சமாக. இது வந்து நம்ம இஷ்டம்தான், நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். ஸோ நம்ம எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு நிறைய சீஸ் வேணும் அப்படின்னா, நிறைய லேயரியாக வேணும்னா இன்னுமே நிறைய சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ இன்னுமே உங்களுக்கு நல்ல லேயரியாக கிடைக்கும். ஸோ இதுவுமே நம்ம இஷ்டம்தான். நான் வந்து கொஞ்சம் மீடியமாக சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து ஓவனில் தான் பேக் பண்ண போகிறேன். ஸோ ப்ரீஹீட் வந்து 180 டிகிரி செல்சியஸில் 5 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 180 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் ஓவன் இல்லை அப்படின்னா நீங்கள் கேஸ் ஸ்டவ்லேயே பண்ணிக்கலாம். ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கல்லுப்பு அடியில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சு நெக்ஸ்ட் பீஸா ஒரு பேனில் வச்சு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அதையுமே ப்ரீஹீட் வந்து ஒரு 5 மினிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக உங்கள் பீஸா ரெடி ஆயிரும். ஸோ நம்ம பீஸா 15 மினிட்ஸ்லேயே ஒரு நல்ல செம்மையாக ஒரு மனம் கொடுக்கும் வீடு ஃபுல்லாகவே. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பஃப்பாக இருக்குதுன்னு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட பீஸா எடுத்துடலாம் கைஸ். ரியலி 10 அவுட் ஆஃப் 10. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நான் எப்போ பண்ணாலுமே வீட்டில் வந்து 2 பீஸாவே நமக்கு காணாது, அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதனால எப்போவுமே 2 பீஸா தான் பண்ணுறது. ஸோ ஆரிகானோஸ் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. நான் ஆக்சுவலாக வீடியோவில் கிளிப்ஸ் எடுக்கலை. சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். நாங்கள் கொஞ்சமாக ஆரிகானோஸ் மட்டுமே போதும். ஆரிகானோஸ் இல்லைன்னா கூட வேணாங்க, இருக்கிறத வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பீஸா கட்டர் இல்லைன்னா நைஃப் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ லுக் அட் திஸ் கைஸ்.
அவ்ளோ அழகா இருந்துச்சு. ரொம்பவே டேஸ்ட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. என் வீட்ல எல்லாருக்குமே பிடிக்கும். நான் இது பண்ணா எப்பவுமே. ஸோ இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. 10 அவுட் ஆஃப் 10 குடுக்கலாம். டேஸ்ட்டுக்கு ஒரு குறையுமே இல்ல. ஸோ எப்ப நெனச்சாலும் சாப்பிடணும்னு தோணுது. அவ்ளோ டேஸ்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சாஃப்ட்டா இருக்குது. நான் வந்து ஒரு ட்ரைக்காக தான் பீஸா சாஸ்ன்னு சொல்றேன். ஐயோ! பீஸா சீஸ் வந்து எடுத்தேன் ஓகேங்களா. நான் எப்பவுமே மொசரல்லா சீஸ் தான் பீஸாக்காக ட்ரை பண்றது. அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல பீஸா சீஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அத எடுத்தேன். பார்த்தீங்களா, அதுக்குள்ள காலி ஆயிருச்சு. ஸோ எனக்கு எப்பவுமே லேயரிஷா வரும் சீஸு. ஸோ பீஸா சீஸ் வந்து ஆனா டேஸ்ட் வந்து மொசரல்லா சீஸ விட பீஸா சீஸ் வந்து டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. பட் கொஞ்சம் லேயரிஸ் கம்மியா இருந்துச்சு. நீங்க இன்னுமே பீஸா சீஸ் வந்து எவ்வளோ ஆட் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு லேயரிஸா கிடைக்கும். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் வேணும்னு நெனச்சீங்கன்னா, நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை. சி யூ.